என்னாச்சு? வயித்த வலிக்குது டாக்டர். வயிறு வலிக்குதா? நைட்டு புரோட்டா தானே சாப்பிட்டேன். ஆமாங்க சார். எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? சார் குட் மார்னிங். பேஷண்ட்டை வர சொல்லுப்பா. டோக்கன் நம்பர் 1 யார் வாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுது? ஒரே சளியா இருக்குங்க டாக்டர். அப்படியா? ஆமாங்க டாக்டர். எங்க மூச்சு இழுத்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுங்க. ரொம்ப இழுக்காதீங்க, ஒரே அடியா போயிடுவீங்க. உங்களுக்கு சளி நிறைய இருக்கு. அப்படியா டாக்டர்? ஆமாங்க, 2 கிலோ தரும். ஐயோ டாக்டர் என்ன சொல்றீங்க? இது கொஞ்சம் சிக்கலான கேஸ் தான். ஐயோ எப்படிங்க டாக்டர்? ஆமா, நான் ஃபெயிலான சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு அந்த நோய் வந்துருக்கு. டாக்டர் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு இந்த தைலத்தை தடவுங்க. நான் அடுத்த வாரம் அந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் மருந்து எழுதி தரேன். ஓகேவா? ஓகேங்க டாக்டர். நெக்ஸ்ட் பேஷண்ட் ப்ளீஸ். டோக்கன் நம்பர் 2 வாங்க. டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். எங்க இருமுங்க. டாக்டர் ஓ சரி, எங்க இப்ப இருமுங்க. இதுக்கு டாக்டர் என்கிட்ட காசு கம்மியா இருக்கு டாக்டர். விலை கம்மியா மருந்து ஏதாவது இருந்தா எழுதி கொடுங்க டாக்டர். ஓஹோ அப்படியா? உனக்கு ஹால்ஸ் மிட்டாய் தான் சரி வரும். நான் அதை எழுதி தரேன், நீ அதை வாங்கி போட்டுக்கோ. டாக்டர் அப்படியே அல்சர் மாத்திரை 10, முட்டிவலி ஆயின்மெண்ட் 2, மலச்சிக்கல் டானிக் 2 பாட்டில், தலைவலி மாத்திரை 10, சரியா தூக்கம் வர மாட்டேங்குது அதனால தூக்க மாத்திரை கொஞ்சம், இடுப்பு வலி மாத்திரை 10, அப்படியே அரிப்பிக்கல். இருப்பா நர்ஸ், அந்த அடிஷனல் சீட்டை கொடுங்க. இந்தாங்க டாக்டர். எக்ஸாமுக்கு கூட நான் அடிஷனல் சீட் வாங்கினது இல்லப்பா. இந்தா இதை வாங்கி போடு. என்ன டாக்டர் எழுதிருக்கீங்க? சுத்தி விஷத்தை தான் எழுதியிருக்கேன். உன் வியாதிக்கு இதுதான் கரெக்டு, போய் வாங்கி போடு. யாரார்க்கு என்ன வேஷமோ இங்கே, யாரார்க்கு எந்த மேடையில்